வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு அரசு அலுவலகத்தில் பாத்தீங்க அப்படின்னா அட்டெண்டன்ட்கான வேலைவாய்ப்பு வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த ஜாப் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். முடிஞ்சல வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 78,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா மந்த்லி சேலரி தருவதா அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள், உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். 10ஆம் வகுப்பு மட்டும் இல்லாமல் 10, 11, 12 எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ இது ரிலேட்டட் நீங்க எது படிச்சாலும் பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், எல்லாமே அப்ளை பண்ண முடியும். மறக்காம இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ஜாப் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்கமான ஜாப் கேட்டகரி இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுத்தாளருக்கான பணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டிங் ஜாப், எழுத்தாளர் ஜாப் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த ஜாப்பை முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணுறேன். எதுக்குன்னா இந்த ஜாப் போஸ்டிங் அவைலபிளாக இருக்கு அப்படின்ற போது அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணா அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நான் வீடியோக்குள்ள தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணீங்கனாலே போதும், இந்த ஜாப் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் மொபைல் மூலமாகவே வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தான் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதோட கவர்மெண்டோட வெப்சைட் தான் இருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டாடா மெமோரியல் சென்டர்லேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்சின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்தா பாத்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அதே இதில் தான் டாடா மெமோரியல் சென்டர்ல தான் பாத்தீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டரும் பண்ண போறீங்க. நீங்க இந்த ஜாப்புக்கு ஓகே நான் பண்ண போறோம் ப்ரோ, நான் அப்ளை பண்ண போறேன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்கும் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே தனித்தனியாக உங்களுக்கு அப்ளை லிங்க் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் லிங்க்னு இருக்கும். நோட்டிஃபிகேஷன் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ளை லிங்கை கிளிக் பண்ண உடனே அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்குள்ள வந்துடலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா? நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போய் நல்ல விதமாக சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போகிறது ஃப்ரீயாக நண்பா, முடிஞ்சளவு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் கேட்டகரி இருக்கு, என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளவு ஏஜ் லிமிட் இருக்கணும், எவ்வளவு சேலரி அப்படின்றத பார்த்தலாம். இப்போ நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. நான் வந்து கீழே போயிட்டே இருக்கேன், எக்கச்சக்கமான போஸ்டிங் இதுல வந்துகிட்டே இருக்கு. நீங்களே பாருங்க. ஓகேவா? நான் ஃபுல்லா வந்துடுறேன். ஓகே, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 72 போஸ்டிங் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. 1 2 கிடையாது, 72 போஸ்டிங் பாத்தீங்கன்னா அவைலபிளா வந்து இருக்கு. ஸோ 72 போஸ்டிங் அப்படின்ற போது அப்ளை பண்ற எவ்வளவு பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், இது ஒரு நல்ல ஜாப். முடிஞ்ச அளவு ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்ல சில ஜாப்ஸ் மட்டும், முக்கியமான ஜாப்ஸ் மட்டும் என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்கு, அது என்ன மாதிரி உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஸோ 72ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரேட் ஹெல்ப்பருக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5,200 இருந்து 20,200 வரைக்கும் கிடைக்கும். பட் 18,000 பார்த்தீங்க, அதாவது 1,800 பார்த்தீங்கன்னா கிரேட் பேயா வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டெண்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அட்டெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் எல்லாமே 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நெக்ஸ்ட் குக் இருக்கு இல்லையா, குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து இந்த பாருங்க, ஸ்டீனோகிராஃபர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம கவர்மெண்ட்ல தேடக்கூடிய ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக வந்து நிறைய வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் ஏதாவது ஒரு ஜாபாவது வந்து உங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஜாபாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க, இப்போ நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக பார்க்கலாம்.
ஓகே, இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த லிங்குமே நம்ம கீழே கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படின்றத காட்டும். ஸோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ உங்களோட போஸ்ட், அதாவது நம்ம இதில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எல்லா போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாங்க்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ள வர போறீங்களோ அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இதெல்லாம் வந்து விட்டுருங்க. அதாவது எது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய அவைலபிலிட்டி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இந்த மாதிரி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்றத வந்து மிஸ்ஸஸா அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்தியனா அப்படின்றத வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்னா எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் எதில் வந்து இந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம், நோ அப்படின்றத மட்டும் கொடுத்தாலே போதும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் எப்போலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் ரிலேட்டடாக வந்து நீங்கள் எப்போ வந்து ரிட்டையர் ஆனீங்க, ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிஎம்சி எம்ப்ளாயான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா டிஎம்சி எஸ்ன்னு சொல்லி கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நோன் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஒரு யூனிக்கான உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டுட்டு உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்கும் தெரியுமா, அந்த பேன் கார்டோட நம்பரு, நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கோடு இருக்கு இல்லையா, அந்த கேப்சா கோடை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்தாலே போதும். இதில் உங்களால் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரெஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே மேலே லாகின் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ அந்த லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களோட அப்ளிகேஷனோட நம்பர் வந்து வந்துடும். அந்த நம்பர் இதில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு நீங்கள் இதில் கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத கொடுத்தாலே போதும். உங்களை ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். லாகின் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் இனிமேல் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங்லாம் இருக்குது, அதில் என்ன மாதிரி எஜுகேஷன் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஊரில் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற முழு தகவல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 21/3/2025 சாயந்தரத்துக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.